ஹலோ கைஸ், வெல்கம் டு கிருபூஸ் லைஃப் ஸ்டைல். நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி கொழுக்கட்டை ஸ்டஃபிங்க்கு நான் வந்து இன்றைக்கி பலாப்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா தேங்காய், உப்பு, எண்ணெய், ஏலக்காய், அப்புறம் வெல்லம், ராகி மாவு, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பலாப்பழத்தோடைய பல்ப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் இப்போ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடாயில் 2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிறேன். நெய் போட்டுட்டு நெய் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம இதில் பலாப்பழத்தோடைய பல்ப் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை இன்னும் நீங்கள் நைஸாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நல்லா நம்மளுக்கு சீக்கிரமாக மசிச்சு வரும். இப்போ இதை வந்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி நெய்யோடு நல்லா ஒட்டுற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா நம்மளுக்கு வந்து கரைஞ்சி நைஸாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டி வந்துருச்சு. ஸோ இது கூட வந்து நம்ம வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். வெல்லம் வந்து நான் இன்றைக்கி எப்படி எடுத்துருக்கேன்னா, தண்ணி கொஞ்சம் ஊற்றி கரைச்சி எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வெல்லத்தில் எந்த டஸ்ட்டும் இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமேட்டுக்கு இது கூட அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே சேர்ந்து வரணும், அதுக்காக தான். ஸோ தேங்காய் போட்டுக்கலாம். இப்போது தேங்காய் அதோடய போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ தேங்காய் கூடவே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய் போட போகிறோம். ஏலக்காய் நான் தட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 போல் ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். தட்டி அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து எல்லாம் ஒட்டி மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிடுச்சு, பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இதை எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டஃபிங் இதுக்கான மாவு தயாரிச்சிடலாம். ஸோ மாவுக்கு வந்து இன்றைக்கி நான் ஒரு கடாயில் ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம என்ன பண்ணுறோன்னா உப்பு போட்டுக்கிறோம். தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கூடவே வந்து தண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஸோ எண்ணெய், உப்பு எல்லாமே நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் நம்மளால் மாவு கிண்ட முடியும். இதை நீங்கள் வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டு செப்பரேட்டாக பாத்திரத்தில் மாவு வச்சு கூட நீங்கள் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி கூட பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி டேரெக்டாக தான் மாவு இதில் போடுறேன். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லாமே மாவு, தண்ணி, உப்பு எல்லாம் பிசைஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிக்கலாம். கட்டிப்படாமல் கிளறுவோம். ஒன்று சேர வந்தக்கப்புறமேட்டுக்கு வந்து தண்ணிலாம் எடுத்து ஒன்று சேர வரும். வந்தக்கப்புறம் நம்ம எடுத்து கீழே இறக்கி வச்சு சூடு கொஞ்சம் ஆறுனக்கப்புறமேட்டுக்கு கை பொறுக்கிற சூடு வந்தக்கப்புறம் எல்லா மாவையும் பிசைஞ்சு ஒரே சேர எடுத்துகிட்டு வரணும். இது வந்து சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் உள்ளே வச்சிடலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி கையில் தான் ஃபஸ்ட்டு பிசைஞ்சு மாவு போட போகிறேன். நீங்கள் வந்து பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா பட்டர் ஷீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாழை இலையிலையுமே எண்ணெய் தடவிட்டு அது மேலே வந்து மாவு கொஞ்சம் எடுத்து ஃபுல்லாக நல்லா நைஸாக தட்டிக்குங்க. தட்டி அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு நம்ம மூடிக்கலாம். சிலர் வந்து பால் கவர் கூட யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கையில் தான் போடுறேன். இப்போ நல்லாக நீட்டாக தட்டியாச்சு. இது கூட இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸோ ஸ்டஃபிங் செம்ம எம்மியாக இருந்துச்சு. செய்கிறதுக்குள்ளவே பாதி ஸ்டஃபிங் காலி ஆகிடும் போல், அப்படி ஆகிடுச்சு. இப்போ அதை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு எல்லா சைட்ஸுமே நம்ம சீல் பண்ணிடணும். கையில் அது அப்படியே மாவு அமுக்குனிங்கனாலே சீல் ஆகிடும். இப்போ இதே மாதிரி மித்த இருக்கிற எல்லா மாவுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு இதுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 7லேருந்து 8 பீஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ அதுதான் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம அடுப்பில் வச்சு இப்போ ஸ்டீம் பண்ண போகிறோம். 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோனாலே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக அழகாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டு. ஸோ இதுதான் இப்போது வந்து நம்மளுடைய ராகி கொழுக்கட்டை ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக உள்ளே வெந்து வந்திருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.